லஞ்சம் முறைகேடு குற்றச்சாட்டு தீவிரமடையும் தமிழக வெற்றிக்கழக அரசின் நடவடிக்கைகள். சென்னை மாநகராட்சியில் மேலும் 7 அதிகாரிகள் பணியிடை நீக்கம். என்ன நடந்தது? பெட்ரா, இந்தியாஸ் பிரீமியம் ஸ்டீல் டோர்ஸ், காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு லஞ்சத்தை ஒழிக்க அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. லஞ்சம் கேட்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக சென்னை மாநகராட்சியின் 6 மற்றும் 9வது மண்டலங்களில் நடைபெற்ற திடீர் ஆய்வுகளை தொடர்ந்து 7 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த ஆய்வின் போது கணக்கில் வராத ரொக்கம் மற்றும் விளக்கமளிக்க முடியாத டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக உதவி செயற்பொறியாளர் ஒருவரின் UPI பரிவர்த்தனைகளில் சுமார் 2,39,000 ரூபாய்க்கான விபரங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்க முடியவில்லை என கூறப்படுகிறது. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அளித்த அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட 7 அதிகாரிகளும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது FIR-ம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு லஞ்சம் பெற்றது, போலி பில்கள் தயாரித்தது மற்றும் வேலைவாய்ப்பு என கூறி லஞ்சம் பெற்றது போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் சென்னை மாநகராட்சியின் 6 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நிரந்தரமாக பணியில் இருந்தும் நீக்கும் நடவடிக்கையும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கேட்கப்படுவது தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் தனி வாட்ஸ்அப் உதவி எண்ணையும் தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் லஞ்சம் பெற்றதாக வீடியோ வெளியானதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கு முன்பே கட்சியில் இருந்தும் நீக்கப்பட்டிருந்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது லஞ்சம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அண்மையில் கரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். முதலமைச்சர் விஜய் தற்போது அதனை நடைமுறையில் செயல்படுத்தி வருவதாக அரசியல் நோக்கர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.